பிரியூ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஃபேமிலி ஜீனியாட்டிக் பாலியேட்டிவ் கேர் ஃபிசிஷியன் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். இந்த பாலியேட்டிவ் கேர்னா என்ன மேம்? ஸோ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பார்த்திங்கன்னா, இப்போது மருத்துவம் பார்த்திங்கன்னா ஒன்று மருந்து போடுறோம், குணமாகிறது, அது அக்யூட் கேர். க்ரானிக் கேர்னு ஒன்று இருக்குது, அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்சிடின்னு சொல்லுவோம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இவங்களது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த வியாதி இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், ஆனால் பராமரிப்பும் மருத்துவ சிகிச்சையும் அப்பப்போ தேவைப்படும். ஸோ குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு வலி நீக்கமும் ஆதரவு கொடுக்கறது தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை. இந்த பாலியேட்டிவ்ங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது. இந்த இந்த ஃபார்மாலிட்டி, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு தெரியும்? இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் டேம் சிஸ்லி சாண்டர்ஸ்னு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அங்கே நர்ஸ்லாம் வந்து நம்ம டாக்டர் லெவல் தான். ஸோ அவங்க பார்க்கும்போது இந்த குறிப்பாக புற்றுநோய், நரம்பு தளர்ச்சி, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனிமைப்பட்டு வலியில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து, சரி நம்ம வந்து பராமரிப்பு இதுக்குன்னு ஒரு சிகிச்சை முறை டாக்டர் ராபர்ட் வைக்ராஸ் அப்படின்றது இதை வந்து இவால்வ் பண்ணி பாலியேட்டிவ் கேர் சிகிச்சைன்றது பண்ணாங்க. இது சமீப காலமாக பிரபலமாயிட்டிருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நோய் குணப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது, பராமரிப்பு மட்டும் தேவைப்படும், சிகிச்சை தேவைப்படும். அது வந்து நிரூபித்து காமிச்சது வந்து கோவிடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்தும் இல்லை, குணமும் இல்லை, ஆனால் அவங்க படுற வேதனைகளுக்கு மருந்துகள் கொடுத்து சிகிச்சை கொடுக்கறது. ஸோ அப்போ தான் பாலியேட்டிவ் கேரோட அருமைன்னே சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிய வந்தது. மருத்துவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ சமீப காலத்தில் ஒரு 30 ஆண்டுகளாக தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை ஒரு மாடர்ன் மெடிசனாக வந்திருக்கு. ஆனால் கோவிட் வந்து அதோட முக்கியத்துவத்தை நிரூபிச்சிருக்கு. இந்த பாலியேட்டிவ்ல இருக்க பெனிஃபிட் என்ன, சைடு எஃபெக்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்க? ஸோ பாலியேட்டிவ் கேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறது வந்து பாலியேட்டிவ் கேர் வந்து குணப்படுத்த முடியாமல் இறுதி கட்டத்தில், அதாவது வாழ்க்கையோ இல்லை அந்த வியாதியோட இறுதி கட்டத்தில் தான் பராமரிப்புன்னு நினச்சிட்ருக்காங்க. உண்மையாகவே அப்படி கிடையாது. நிறைய நோய்கள் பார்த்திங்கன்னா வந்து குணம் இல்லை. அதில் சில விஷயங்கள் சொல்லப்படுறது, முற்றிய நிலையில் இருக்க புற்றுநோய், ஹெச்ஐவி மாதிரி பேஷண்ட்ஸு, நரம்பு தளர்ச்சி, பார்க்கின்சன்ஸு, டிமென்ஷியான்னு சொல்லுவோம், மறந்து இருக்குது இல்லைங்களா முதியோர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், டயபெட்டிஸ்னால் கால் எடுக்கப்பட்டது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பராமரிப்பு நிரந்தரமாக இருக்கும். ஸோ வந்து இறுதி கட்டம் மட்டும் இல்லை, வியாதி வந்து ஒரு லெவல் மேலே குணப்படுத்த முடியாது அப்படின்ற நிலையில் வர்றது தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை. அதில் நிறைய முக்கியத்துவம் வர்றது வந்து புற்றுநோய். ஏன்னா அதில் அதிக வேதனையும் வலியும் அதிகமாக இருக்கும், குறிப்பாக அது எல்லா இடத்துலையும் பரவுனதுக்கப்புறம். ஸோ அதனால பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் பெனிஃபிட் சொல்லுவோம். ஒரு நோய்க்கு வந்து ஒரு அறிகுறிக்கு இருக்குது, ப்ளஸ் வந்து பராமரிப்பு இருக்குது. நோயோட அறிகுறி தான் சைன்ஸ் சொல்லுவோம். சிம்டம்ஸ் வந்து அதில் வர வேண்டிய பராமரிப்பு. அதனால் இருக்கிற இப்போ ஒரு வாந்தி வர்றதோ, இல்லை மூச்சு எடுத்தல் இருக்கிறது, இல்லாட்டி அவங்களுக்கு வலி இருக்கிறது, இல்லை வந்து மலச்சிக்கல் இருக்கிறது, இல்லாட்டி வந்து மோஷன் போகாமல் பிரச்சனை வந்து ஒரு பேக் போடுறது, புற்றுநோயில் வந்து அதிகமாக வந்து பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பராமரித்து நாங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு அதை சொல்லுவோம். இருக்கிற காலகட்டத்தில் அந்த நோய் எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு குடும்பத்தரில் ஒருத்தராக இருந்து அதை பராமரித்து அவங்கள பராமரிக்கிறது தான் வந்து பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை. ஸோ பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், வலி இருக்காது. நோய் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் இது வந்து ஓரளவுக்கு பராமரித்து அவங்களுக்கு கூடயே இருந்து பராமரிக்கிறது தான் இதோட பெனிஃபிட்டு. ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இது தெரியறதில்ல. பாலியேட்டிவ் கேர்னோடனே இறுதி கட்டத்துக்கு தான், பாலியேட்டிவ் கேர் வந்துட்டாலே இதுதான் முடிவு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ நோய் முற்றிய நிலையில் இருக்கிறவங்க யாருமே பாலியேட்டிவ் கேர் சிகிச்சைக்கு கண்டிப்பாக போய் அதோட ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் சவாலான விஷயம்னா எதை சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு மருத்துவராக நான் மற்ற எல்லா நோய்க்கும் நான் போகிறேன், மருந்து கொடுக்குறேன், பேஷண்ட் நல்லாயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையில் என்ன தான் நம்ம நோய் மருந்து கொடுத்தாலும் அவங்க வந்து வலியும் வேதனையிலும் இருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து குறிப்பாக நம்ம இந்தியா நாட்டில் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் இல்லை. அதாவது நோய் வருமுன் காக்கோம்ன்றது ரொம்ப கம்மி. எல்லாரும் வந்து நோய் பரவுனதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணுறாங்க, வலி வரட்டும் அப்புறம் டாக்டரை போய் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு கும்பல்.
இன்னொரு கும்பல் என்னென்னா ஐயோ டாக்டர்கிட்ட போனாலே ஏதாவது கண்டுபிடிச்சி நம்மளை பயமுடுத்துவாங்க அப்படின்றது. ஸோ அது நோய் வந்து அறிகுறிகள் முன்னாடி இறுதி கட்டத்தில் வர்றதுனால ஸ்டேஜ் 4 புற்றுநோய் இல்லை அட்வான்ஸ்டான நரம்பு ப்ராப்ளம் அப்போ தான் வராங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பராமரிப்பு வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஆகிடும். ஏன்னா நோய் அறிகுறி வரும்போதே இதுக்கு பராமரிப்பு கொடுத்தாலே சரியாக போயிடும். பட் அதை நம்ம இறுதி கட்டம் வரைக்கும் தள்ளுறதுனால டாக்டர் போய் சேரும்போதே நல்லா தான் இருந்தாங்க டாக்டர், திடீர்னு போனோம் வயிற்று வலின்னு பார்த்தா தான் புற்றுநோய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஆக்சுவலி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி இருந்திருக்கும், ஜீரண சக்தி இல்லாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கும், தூக்கமின்மை இருந்திருக்கும், இல்லை யூரின் வந்து சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகு வலி அப்படின்னு வருவாங்க, பார்த்தா வந்து கிட்னியில் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஒரு என்னை பெருமைப்படுத்தின ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு 38 year old லேடி வந்து மார்பக புற்றுநோயில் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து முதல்ல இறுதி கட்டம் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கள் கிட்ட பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை தான், இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வலி நீக்கம் கொடுத்து மூச்சு நிறையா வாங்கிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் மெடிசின்ஸ் கொடுத்து நல்லா ஆன உடனே 3ஆவது நாள் அவங்க அக்கௌண்டன்ட், அவங்க சீனியர் அக்கௌண்டன்ட் உட்காந்துட்டு டாக்டர் எனக்கு பொழுது போல, உங்ககிட்ட ஏதாவது வேலை கொடுங்க, நான் பொழுது போகும்போது பண்ணுறேன். அப்புறம் அவங்களுக்கு கவுன்சிலிங் நாங்கள் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை, பாலியேட்டிவ் கேர்னால் மருத்துவம் மட்டும் இல்லை, செவிலியர்கள், கவுன்சிலர்ஸு, மற்ற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் இன்வால்வ் ஆகி ஒரு ஃபேமிலி கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் பாலியேட்டிவ் கேர். இவங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவங்களோ இறுதி கட்டத்தில் இருக்கோம் கேன்சர்னு தெரிஞ்சு அவங்களோட பையன் 7வது கிளாஸ் படிக்கிற பையனை அவங்களோட கலிகுக்கே தத்து கொடுக்கறதுக்கு ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா குடி போதைக்கு ஆயிட்டாங்க. என்னடா எங்கள் ஒய்ஃப்க்கு இப்படி நல்லா இருக்கிறவங்க லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியாமல் அவர் குடிகாரன் ஆயிட்டாப்புல, இவங்களுக்கு யார் பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த பையனை வந்து தத்தடிக்க போயிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணி இந்த பேஷண்ட் நல்லா ஆகிட்டோன்னே, என்ன டாக்டர் நான் நல்லா ஆகிட்டேனே, உடனே அப்போனா நான் இறந்து போக மாட்டேன்னா, நான் வந்து இந்த பையனை இந்த மாதிரி என் கலீக் கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே அந்த பையனுக்கு அதில் ஈடுபாடே இல்லை. ஸோ நாங்கள் வந்து கவுன்சிலிங் அப்போ குறிப்பாக சில்ட்ரனுக்கெலாம் பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ் கொடுப்போம் அவங்கக்கிட்ட. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு புரியாதுன்னு, குழந்தைங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அவன் போட்ட ட்ராயிங்கில் 2 பிக்சர் வந்துருந்தான். ஒன்றில் ஃபேமிலி ஃபுல்லாக இன்டாக்ட் இருக்க மாதிரி, இன்னொரு பிக்சர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலே வந்து ஒரு நம்ம ஸ்கல் சொல்லுவோம் இல்லைங்களா, மண்டையோட போட்டு காமிச்சிருந்தா அவங்க அம்மாவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ எங்களுக்கு புரிஞ்சுது இவன் ரொம்ப வேதனையில் இருக்கான்னு. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, சரியாக படிக்கலை, சரியாக யூனிஃபார்ம் போடலை, அவன் வந்து ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான்னு. ஸோ அவங்க அப்பாவுக்கு அது ஒரு கோவம், அவங்க அம்மாவுக்கு மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சுன்னு ஒரு கோவம். இது நடந்துட்டு நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்து கலந்து பேசி அவருக்கு வந்து இதுதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை இருக்குது. ஸோ அவங்க கேட்டுக்கிட்டது ஒன்று, நான் எனக்கு புரிஞ்சிருச்சு வியாதி முத்தி போச்சுன்னு, நான் இப்போ இந்த அடாப்ட் பண்ணுமா வேண்டாமான்னு. அப்போ அவங்க வீட்டுக்கார ஐயோ வேண்டாம், நான் திருந்தி நம்ம பிள்ளைய நானே பார்த்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணி, நம்ம வந்து 2 நாளில் இறந்து போகிறவங்கள கிட்டத்தட்ட 6 மாதம் நல்லா இருந்து தனியாக ஒரு வீடு எடுத்து அந்த குடும்பம் நல்லா வாழ்ந்தாங்க. அந்த பையனோட ஸ்கூலில் எங்கள் வாலண்டியர்ஸ் வந்து சோஷியல் ஒர்க் வாலண்டியர்ஸ் போய் பேசி அந்த பையன் இப்போ விப்ரோவில் பெரிய வேலையில் இருக்கான். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு மருத்துவராக இவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் அவங்க வலி நீக்கமும் அவங்க ஆதரவும் கொடுத்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாராக இருந்துட்டு நம்ம ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அந்த லெவலில் கொண்டு போகிறது தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை. இப்போ நிறையா விஷயங்களில் கல்யாணம் பண்ணாமல் குழந்த இருக்கும், இவங்களுக்கு என்ன பண்ணும் அந்த கேள்வியே தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த சிகிச்சைனால் உனக்கு பயன்பட போகிறது இல்லை, அதனால இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா பார்க்கலான்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பேத்தி யூஎஸ்லேருந்து வந்திருந்தாங்க, வேலை அப்போ தான் கிடச்சிது. பார்த்தா அவங்க பாட்டிக்கு புற்றுநோய், பாட்டி தான் வளர்த்ததுனால ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து உடனே மருந்துலாம் கொடுத்து அந்த பாட்டியை நல்லா கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக இருந்தவங்கள வீல் சேரில் உட்கார வச்சு அந்த பொண்ணோட கல்யாணத்தில் எங்கள் ஸ்டாஃப் போய் 3 நாள் அவங்களுக்கு வந்து கல்யாணம் இருந்தது. 3 நாள் முழு விசேஷமும் அவங்க உட்காந்து பேத்தியோட கல்யாணத்தை பார்த்தாங்க. ஸோ வியாதி குணப்படுத்த முடியாத இருந்தால் கூட அவங்களோட அறிகுறிகளை வந்து பராமரித்து அவங்கள நல்லபடியாக வைக்கிறது. ஸோ அந்த பேத்திக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை கொடுக்க முடியும். ஏன்னா எங்களோட நோக்கம் வியாதி மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தாரும் அவங்களோட சூழ்நிலையும் அவங்களோட ஃபிசிக்கல், சோஷியல், சைக்கலாஜிக்கல், இமோஷ்னல் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்
எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் அவங்க கிட்ட கலந்து உரையாடிடு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். ஓகே மேம். இப்போ வந்து வயசானவங்களை விட இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இந்த காலத்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறோன்னே தெரியாமல் கண்டிப்பாக இதில் வந்து பல காரணங்கள். ஒன்று சொசைட்டி ப்ரெஷர். நான் இப்படி தான் வாழணும், நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. உணவு ரீதியாகவும் பல பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம சொல்கிறதில்ல. இப்போது ஏன்னா நாங்கள் வந்து செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம்ப்பா இலவசமாக. ஸோ அவங்களுக்கு வந்து ரூரல் கேர்ள்ஸ்க்கு எடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆர்எம்டி சிறப்பு மருத்துவமனையில் இதுவும் ஒரு பகுதி. இதில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனே கம்மியாக இருக்குது. ஸோ நியூட்ரிஷன் கம்மியாகிறது அவங்களுக்கு தெரியாமல் எனக்கு தலை வலிக்குது, உடம்பு வலிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நார்மலாக பண்ணக்கூடிய காரியங்கள், குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடா பிரச்சனை வந்து அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா அவங்க உடம்புல இரும்பு சக்தி இல்லை. ஸோ நியூட்ரிஷனல் வேல்யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்குது. அவங்களோட லைஃப் ஸ்டைல், மொபைல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதில்ல. அதுக்குண்டான ரேடியேஷன் வேவ்ஸ் எவ்வளோ நம்மளை பாதிப்பு வருது, தூக்க இன்மை வந்து பிரச்சனையாகுது. சொசைட்டல் ப்ரெஷர் ஒரு முக்கியமான. நான் எப்படி இருக்கணும், நீங்கள் சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். ஒரு சின்ன பையன் ஒரு கார் வாங்கினான்னு போட்டுட்டு அது உண்மை தெரிய ஆரம்பித்தோன்னா ஹி குடன்ட் ஹேண்டில் இட். ஸோ ஒரு மாதிரி ஒரு சியூடோ லைஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதில் தான் நான் வாழணும் அப்படின்ற காலகட்டத்தில் கட்டாயத்தில் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ நினச்சா அந்த நல்ல ட்ரெஸ் வேணும், அதை நினச்சா கிடைக்கும். ஸோ கஷ்டம் ஒரு பக்கம் பார்த்தா கூட அது ஷார்ட்கட்டில் எப்படி கிடைக்கணுன்றது. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க வந்து ஒரு சொசைட்டல் ப்ரெஷரு, பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷரும் வந்து கண்டிப்பாக 50% இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ரெண்டாவது ஃபேமிலி டைனமிக்ஸ், குடிபோதை பழக்கமான வீடுகள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பசங்க யார்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸ்கூல் வந்து ஒரு ஃபேமிலியாக இல்லாமல் ஒரு படிக்கிற ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ இது யங்ஸ்டர்ஸ்க்கு. யங் அடல்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியறதுக்கே அவங்களுக்கு அந்த காலேஜ் முடியும் போது தான் ஓரளவுக்கு புரியுது. ஸோ எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இந்த லைனில் போனால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு எனக்கு சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்றது முதல்லையே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கிறதுனாலேயே நிறையா பேருக்கு ப்ரெஷர் இருக்குது. இல்லை அடுத்த கும்பல் இருக்குது, எனக்கு வந்து ஃப்ரீயாக வேணும், எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு நிறையா பேர் நீங்களே படிச்சிருப்பீங்க. செல்ஃபி எடுத்து இறந்து போகிற தனிமையான ட்ராவலர்ஸும் இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக நான் சொல்கிறது சொசைட்டல் ப்ரெஷர். கண்டிப்பாக ஒரு மருத்துவராக நியூட்ரிஷனல் வேல்யூ, மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப லோவாக இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப லோவாக இருக்குது. ஒரு பக்கம் ஜிம் போனால் கூட மென்டலாக அவன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஃபிசிக்கலாக அவன் எல்லாம் பண்ணுவான், எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், லுக் இருக்கும், செல்ஃபியில் இருக்கும்போது நல்லா இருக்கும்னு. ஆனால் அவன்கிட்ட ஒரு ரெண்டாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் கொடுங்களேன், ஓடி போயிடுவாங்க. ஸோ என்ன பேலன்ஸு, என்னோடய மைண்டு தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர பாடியை ஸ்ட்ராங்காக வச்சு மைண்டை வீக்காக இருக்கக்கூடாது. சில பேர் வந்து மைண்டையே மதிக்கிறதே இல்லை. ஸோ இந்த காம்பினேஷன் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன் வர்றது கண்டிப்பாக நான் பார்க்குறேன். தே கெட் கேரிட் அவே. யாராவது ஒருத்தர் சொல்கிறதோ இல்லை காட்டுறதோ இல்லை பேசுகிறதோ வச்சு கேரிட் ஆகிடும். இது நல்லது கெட்டது தெரியல, அது சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இல்லை, நியூக்ளியர் ஃபேமிலிஸில் இருக்கிற டைமில் பெரியவங்க இது நல்லது கெட்டது, பெரியவங்க நல்லது கெட்டது சொன்னால் கோவம் வருதே தவிர இது நல்லதாக இருக்குன்ற புரிமை இல்லை. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து புற்றுநோய்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ இன்னொரு கும்பல் இருக்குது, அவங்க வந்து எப்படின்னா அவங்க எதாவது சொல்லுவாங்களோ இவங்க எதாவது சொல்லுவாங்களோ, எதாவது சொல்கிற இவங்க எதாவது மாற்றி எதாவது சொல்லிவிடுவாங்களோன்ட்டு அதுக்கு பயந்துக்கிட்டே எதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களே ஸ்ட்ரெஸ் ஆகிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ். கண்டிப்பாக அதுதான் நான் சொன்னேன், சொசைட்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன போட்டிருக்கேன், நான் எதுக்கு இப்படி போகிறேன். லுக்கு வந்து மற்றவங்களுக்காக வாழ்கிறாங்க, தனக்குன்னு வாழ்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் சுருக்கமாக சொல்லணுன்னா அப்படி தான் நான் சொல்லணும். ஒன்று ரொம்ப எனக்குன்னு வாழ்கிறாங்க, மற்றவங்கள மறந்துடுறாங்க. இல்லாட்டி வந்து மற்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி இவங்க வாழ மாட்டேன்றாங்க. ரெண்டு காம்பினேஷனும் இருக்குது இந்த காலகட்டத்தில். நீங்கள் ஹேண்டில் பண்ணதில் ஏதாவது ரிஸ்கியான கேஸ்னால் எதாவது சொல்லுவீங்க? ஏதாவது ரிஸ்கியான கேஸ் ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்ச கேஸ்னால்? கண்டிப்பாக நிறையா கேசஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னியில் வந்து பரவிடுச்சு ஒரு புற்றுநோய். நிறைய கிட்டத்தட்ட 8 ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க.
கிட்னியில் பரவிடுச்சு உங்களுக்கு வலிலாம் மருந்து கொடுக்க முடியாது. அந்த பேஷண்ட்டுக்காக வலினா வலி, முதுகு வலியும் யூரின் போகிற இடத்துல அப்படி ஒரு வலி. அப்போ நாங்கள் வந்து மெடிகேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் சொன்னாங்க, மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லையே, நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னு. நான் சொன்ன மாதிரி நாங்கள் நோய் அறிகுறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நோய்க்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் என்ன மாதிரி சூழ்நிலை பார்த்துட்டு கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து அந்த பெயின் காம்பினேஷன்ஸ் எது அவருக்கு கிட்னிக்கு சேஃபாக இருக்கும்னு பார்த்துட்டு கூடமான இருந்த அளவுக்கு அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு, அவர் எடுத்துகிட்டு இருக்க சில மருந்துகள் பார்த்திங்கன்னா பாதி வியாதி மருந்துகள் எடுக்கிறதுனாலே இருக்கும். சில மருந்துகள் கொஞ்சம் மாற்றி ஸ்பெஷலிஸ்ட்லாம் வச்சு தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட் இன்னும் நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் கேஸஸும் நிறைய பேர் வந்து இறந்து போவாங்கன்னு வந்த பேஷண்ட்டை கூட கரெக்டான பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை முறை மூலியமாக நல்லதும் பண்ணியிருக்கோம். அது இல்லைன்ட்டு சொல்ல மாட்டேன் நான். ஓகே மேம், இந்த பாலியேட்டிவ் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ நீங்கள் சமீப காலத்தில் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் பார்த்து கோமாவில் பல வருஷம் இருந்து அந்த மருத்துவ செலவு பண்ண முடியாமல் அந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்காங்க. சில பேர் நல்ல விதமாக வந்து அவங்களோட உறுப்புகளில் வந்து தானம் பண்ணுறாங்க. நிறையா பல ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு திக்கு தெரியாமல் இருக்காங்க. அதுவும் நாங்கள் முதியோர்களை காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா, ஐயோ எப்படா இவங்க இறந்து போவாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறது ஒருத்தர், ஐயோ இது ஏன் செலவாகுதுன்னு பார்க்குறது ஒருத்தர். ஸோ இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பாலியேட்டிவ் கேர் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா முதியோர்கள் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, சுகரு, பிபி, அந்த மாதிரி பல நுரையீரல் நோய்கள், அதுவும் கோவிட்க்கு அப்புறம் நிறைய நுரையீரல் நோய். நீங்களே இப்போ பார்க்குறீங்க, ஒரு சாதாரண இருமல் வந்தால் 2 நாளில் போகிற இருமல் இப்போ 7 நாள் 8 நாள் ஆகுது. ஏன்னா அந்த கோவிடோட தாக்கம் வந்து நம்ம நுரையீரலை அவ்வளோ தாக்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி சிஓபிடி சொல்லுவோம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அக்யூட் ப்ராப்ளம் வேறு, க்ரானிக் ப்ராப்ளம். அக்யூட்ன்றது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து வருது. பட் இப்போ க்ரானிக் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். அடப்பு வந்து சீக்கிரம் சின்ன வயசுலேயே வந்துடுது, அதுக்கப்புறம் ஸ்டென்ட்டு போடுறாங்க, அப்புறம் அது பராமரிக்கிறது. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆல்ரெடி பாலியேட்டிவ் கேர் வந்து மெடிக்கல் ரீதியாக அது மற்ற மருத்துவமனைகளில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இது கொண்டு வரது நாங்கள் ஆர்எம்டி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் மாதிரி நடத்தி பண்ணுறாங்க, இல்லை ஹோம் விசிட்ஸ் போய் பண்ணுறாங்க. பட் அனைத்தும் சேர்த்து பண்ணுறது தான் ஆர்எம்டியோட சிறப்பு. ஸோ ஆர்எம்டி சிறப்பு மருத்துவமனையில் அட்டெண்டர்ஸ் இல்லைன்னா கூட நாங்கள் வச்சு பராமரிக்கிறோம். ஏன்னா ஒரு நாள்லாம் பார்த்துக்கலாம், 2 நாள்லாம் பார்த்துக்கலாம், ஒரு வாரம். பட் இது பல மாதம் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது எவ்வளோ நாள் வீடை விட்டு அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ நாங்கள் வந்து அட்டெண்டர்ஸ் சில சூழ்நிலையில் இல்லைன்னா கூட நாங்கள் எங்களோட செவிலியர்கள் வச்சு பராமரித்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சர் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பாலியேட்டிவ் கேர் வந்து ஒரு ஃப்யூச்சர். பிகாஸ் முதுமை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, வியாதிகள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு புது விஷயம் எல்லாரும் பயப்படுறது வந்து ஆன்டிபயோட்டிக் அப்யூஸ் சொல்கிறோம். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மருந்தும் வேலை செய்யாமல் ஆகிடுது. ஸோ அது ஒரு அடுத்த பயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அறிகுறிகளை வந்து பராமரிக்க தான் முடியுமே தவிர நம்ம வந்து வியாதியை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து எந்தெந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து இறுதி கட்டத்தில் நம்ம பராமரிக்கணும், எந்தெந்த மாதிரி பேஷண்ட்டில் வந்து அறிகுறிகளுக்கும் வலி நீக்கமும் கொடுக்கணும் அப்படின்றது பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை கண்டிப்பாக வேறு லெவல். மற்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் கற்றுக்கிட்டா வர பிற்காலம் வந்து நிறைய பேர் சஃபர் ஆக மாட்டாங்க. இதில் முக்கியமான தெரிய வேண்டிய விஷயம், அனாவசியமாக சஃபரிங், அனாவசியமாக மெடிகேஷன், அனாவசியமான இன்டர்வென்ஷன் குறைக்க முடியும். இந்த க்ரானிக் பெயினோட ஒரு பேஷண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அக்யூட் பேஷண்ட்ஸ்க்கும் க்ரானிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ க்ரானிக் அப்படின்னு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா முட்டு வலி, முதுகு வலிலாம் இருக்குது. முட்டி வலி சில பேர் பார்த்திங்கன்னா நல்லாவே குணமாயிடும், நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற ஜவ்வோ இல்லை பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். இன்னொரு பிரச்சனை பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி வழியாக வர்றது, அதெல்லாம் கண்டிப்பாக க்ரானிக்காக இருக்கும். ஏன்னா எந்த நரம்புலேருந்து உங்களுக்கு அந்த வலி ஜாஸ்தி இருக்கோ அது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் க்ரானிக் பெயின் சொல்லுவோம். என்ன க்ரானிக் அப்படின்னா தினப்படி அவங்களுக்கு அந்த வலி கண்டினியூஸாக இருக்கும், ஆனால் அதை பராமரிக்கிறோம் செய்யணும். ஸோ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குணப்படுத்த முடியாத
ஒரு வலியோ இல்லை ஆதரவு கொடுத்துட்டு பண்ணுறதுக்கு. இதில் க்ரானிக் பெயினில் பல விஷயங்கள் இருக்குது. காமனாக பார்க்குறது நம்ம நீ பெயின் எல்லாம். பட் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா தாடையிலேருந்து அந்த நரம்பு வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று தலைவலி இருக்கும், இல்லை ஜிவ்வுன்னு வலி இருக்கும். எனக்கு வந்து ஒரு கலெக்டர் இருந்தார் ஹோசூரில். அவர் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு அந்த வலி தாங்காமல் அவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு வரும், அதுவும் அந்த சில் வெதர்லாம் வந்து அவருக்கு தாங்க முடியாது, ஓடி போயிட்டு எலக்ட்ரிசிட்டி கம்பி பிடிக்க போயிட்டார். என்னால் இந்த வலி தாங்கல, நான் செத்து போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ யாரோ வந்து சொல்லி, இல்லை வலிக்கு நீங்கள் ஏதோ ஆதரவு பண்ணுறீங்க, அப்போ கூட அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேர் அதெல்லாம் தெரியாது, வலி நீக்கம் பண்ணுறீங்கன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்குன்னு தகுந்த மருந்தை கொடுத்துட்டு நர்வ் பிளாக் சொல்லுவோம். அதாவது அந்த பர்டிகுலர் நர்வ், எந்த நரம்பு வந்து ஒரு துடிக்க செய்யுதோ அந்த நரம்பை மறுத்து போயிட்டு நல்லா இருக்கார் இப்போ. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் க்ரானிக் பெயினில் இருக்குது. அதனால் நர்வ் பிளாக்ஸ் கொடுக்கறது எல்லாத்துக்கும் அது கொடுக்க முடியாது, எந்தெந்த குறிப்பு இருக்கோ. அதே மாதிரி இப்போ ஹர்பீஸ்னு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்கின்னு. அக்கி வந்துட்டு போயிடும், ஆனால் அக்கி வந்துட்டு போட்டு நரம்பு வலி பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு டெர்மட்டோம் சொல்லுவோம், அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்த இடத்துல எப்போ பார்த்தாலும் வலி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் மாத்திரைகள் கொடுத்து சரி பண்ணுறது. அதே மாதிரி சில பேருக்கு வலியே இருக்காது, மரத்து போகிறதே ஒரு வலி, கால் மரத்து போகுது, கால் குடையுது அப்படின்னு, அதை நியூரோபத்திக் பெயின் சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா நரம்பு ரீதியாக வர ஒரு வலி, வியாதி இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ நரம்பு ரீதியாக வர வலியை வந்து நம்ம இதில் குறைக்க முடியும். ஸோ க்ரானிக் பெயினுக்கு பாலியேட்டிவ் கேர் தான் சிகிச்சையா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் பாலியேட்டிவ் கேர் ரீஜன் மூலியமாக பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% அவங்க சைக்கலாஜிக்கல் பெயினை நம்ம குறைச்சிடுறோம், ஃபிசிக்கல் பெயினை குறைச்சிடுறோம், நோய்க்குண்டான ரூட் காஸை என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால க்ரானிக் பெயின் கண்டிப்பாக பராமரிப்பு இதில் பண்ண முடியும். இந்த பாலியேட்டிவ் கேருக்குன்ட்டு ஏதாவது தனியாக ஸ்டடீஸ் இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்எம்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு தனியாக அகாடமியே பண்ணுறோம். ஸோ டாக்டர்ஸ்க்கு ஷார்ட் கோர்சஸ் இருக்குது, செவிலியர்களுக்கு கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் அப்படின்ட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் குறிப்பாக நாங்கள் வந்து ஜனவரி 24-25 we are coming up with a big conference. கான்ஃபரன்ஸில் மெயினாக எப்படின்னா இன்டகிரேட் பண்ணி புற்றுநோய், ஜீரியாட்ரிக் அண்ட் பாலியேட்டிவ் கேர் கலந்து இது எப்படி வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் இது தெரியும் அப்படின்னு. நிறைய பேர் எங்கே வந்து இது செதறி போயிடுறாங்கன்னா, ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை போயிட்டு பாலியேட்டிவ் கேர்கிட்ட போகிறதில்ல, இல்லை முதியோர் ஒரு ஜீரியாட்ரிக் மெடிசன் கிட்ட போயிட்டு, ஜீரியாட்ரிக்ன்றது முதியோர்கள் மருத்துவம், அதுக்கு போயிட்டு சரி இந்த வலிக்கு இங்கே போகணுன்னு நினைக்கிறதில்ல. அதெல்லாம் வந்து இணைந்து எல்லாருக்கும் ஒரு வரணும் அப்படின்றதுக்கு இதுலேயே வந்து மெடிக்கல் எம்டி மெடிசன் அண்ட் பாலியேட்டிவ் கேர் இருக்குது. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி மெடிக்கல் ஓரியன்ட். இது மற்றவங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி அதெல்லாம் மட்டும் இல்லை, இட்ஸ் அன் அலோபதி மெடிக்கேஷன். கண்டிப்பாக இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோர்சஸ் இருக்குது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது மருத்துவர் மட்டும் இல்லை, செவிலியர்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, பேராமெடிக்கல் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசிஸ்ட்டு, ஏன்னா இதுக்கு உண்டான மெடிக்கேஷன்ஸே தனி. இன்னொரு பெரிய ட்ரைனிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது கேர் கிவர்ஸ். இப்போ வீட்டில் போய் பராமரிக்கிறாங்க இல்லையா, அது பெரிய ஹோம் கேர் மெடிக்கல் வந்து பயங்கர லெவலில் போயிட்டுருக்கு. அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேஷண்ட்ஸை போய் அவங்க வயசானவங்களாம் குறிப்பாக, இல்லை முடியாதவங்களெல்லாம் குறிப்பாக போய் பார்த்துக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு. ஸோ கேர் கிவர் ட்ரைனிங்ஸ்னு அடுத்த லெவலும் இருக்குது. ஸோ 3 லெவலும் இருக்குது, மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராமெடிக்கல், கவுன்சிலிங், மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை இன்டெகிரேட் பண்ணி மருத்துவ ரீதியாகவும் பல ஒரு மெடிக்கல் கோர்சஸும் பேராமெடிக்கல் கோர்சஸில் கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், மற்ற ப்ரைவேட் கிளினிக்கும் ஆர்எம்டி கிளினிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? இது ரொம்ப நன்றி நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு. என்னென்னா, இப்போ எல்லோரும் வந்து நினைப்பாங்க இதுவும் ஒரு மருத்துவமனை, இதுலேயும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதெல்லாம் அப்படின்னு. பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை தெரிஞ்சதுனால இதில் இருக்கிற செவிலியர்களுக்கும் மற்ற செவிலியர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேஷண்ட் வந்து வராங்கன்னா 10 தடவை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நாங்கள் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கோன்னா 10 தடவை கூப்பிட்றாங்க, மற்றவங்களாம் என்ன நான் தான் ஊசி போட்டேன் என்ன வலி குறையிலையா அப்படின்னு இருக்கிறதுக்கு. எங்கள் ஆர்எம்டி மருத்துவத்தில் இல்லை, இவங்க ஏன் வலி பண்ணுறாங்க, இன்னும் ஏன் வலி குறையில அப்படின்னு அந்த ரூட் காஸ் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்க போய் உடனே மருத்துவரை கூப்பிட்றாங்க. இல்லை அவங்களுக்கு ஏதோ சரியில்லை
அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக இருக்கான், ஐயோ நாளைக்கு எனக்கு கீமோதெரப்பி எடுக்க போகிறேன். ஸோ அவங்க மன ரீதியாக ஒரு பயத்தில் இருக்கலாம். ஸோ அது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான மெடிகேஷன்ஸ், அதுக்கு உண்டான கவுன்சிலிங், அதுக்கு உண்டான கேர் கொடுக்கறது, அது ஒரு விஷயம். ஸோ கம்பேஷனேட் கேர்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் எல்லா இடத்துலையும் இல்லைன்னு நான் சொல்லலை. பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை இருக்கிறதுனால இந்த உரையாடல் எப்படி, கம்யூனிகேட் எப்படி பண்ணும், பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்க, பேஷண்ட் எதனால எப்படி நினைக்கிறாங்க, குடும்ப சூழ்நிலை என்ன, அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூ என்ன, எல்லாமே அட்ரஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதை தவிர ஆர்எம்டி பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறோம், இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்களுக்கு பராமரிக்க முடியலன்னா நாங்களே கேர் கிவர்ஸ் வச்சு பராமரிக்கிறோம். ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். 4 பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட் கேர் சொல்லுவோம் இல்லைங்களா, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்பெஷலிஸ்ட்க்கும் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை எதிர்பார்க்குறாங்களா இல்லை அக்யூட்டாக எதிர்பார்க்குறாங்களா, அது அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து தான் அவங்கெல்லாம் இருக்கோம். ஸோ மற்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வர டாக்டர்ஸ் கூட இதை புரிஞ்சு இது நடந்துக்கிறது தான் எங்களோட ஹாஸ்பிட்டலோட சிறப்பு. 2வது செவிலியர்கள் பயிற்சி நாங்கள் பர்மனெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஹோம் கேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் பண்ணுறோம், மற்றதில் பண்ணாதது. பிரெயின் ஜிம் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம், ப்ரீதிங் எக்ஸசைசஸ் கொடுக்குறோம், நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் கொடுக்குறோம். நிறையா வியாதிகள் பார்த்திங்கன்னா 30% சரியான மருந்து, சரியான உணவு கொடுத்தாலே பாதி வியாதி குறைஞ்சிரும். ஏன்னா அவங்களோட வலியும் அவங்களோட த்ரெஷோல்டும், குறிப்பாக நரம்பு தளர்ச்சிலாம், அதுவும் முதுமையில் பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க, சாப்பாடு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அப்போ அவங்களோட நியூட்ரிஷன் லோ ஆகிடுது. அதெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணாலே அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் பெட்டர் ஆகிடும். ஸோ இதுதான் ஆர்எம்டியோட சிறப்பு. ஓகே மேம், உங்கள் பிஸியான ஷெடியூலில் எங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ பிரியோ டிவி. தேங்க்யூ.